நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வீட்டு உபயோக மற்றும் வணிக ரீதியான எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலால் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி, இறக்குமதி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வீட்டு உபயோக மற்றும் வணிக ரீதியான எரிவாயு சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய 398 எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்க முயலுவதாக தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு பதுக்கி வைத்திருந்த சிலிண்டர்களை கைப்பற்றியதுடன் மதுரை கோவில் பாப்பாக்குடி பகுதியைச் சேர்ந்த மதன்குமார், பழனி ஆகிய இருவரையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்தனர். இதேபோல் மத்திய பிரதேச மாநில சத்தர்பூர் மாவட்டத்தில் 2 நாட்களாக நடத்தப்பட்ட சோதனைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 38 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கர்நாடக மாநில பெங்களூருவில் இருசக்கர வாகனத்தில் நள்ளிரவு நேரத்தில் வந்த இளைஞர் ஒருவர் சமையல் எரிவாயு சிலிண்டரை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.